இங்கேருந்து இந்த லோ டு ஹை போயிருக்கும். இதுக்கு இது பேர் என்னது? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால இது லோவர் அண்ட் லோவர்னு சொல்லியிருப்போம் இல்லையா? இருக்கிறதுலே ஹைன்றதுனால இது நான் ஹையர் அண்ட் ஹையர்னு சொல்லியிருப்போம். இப்போது இங்கேருந்து இப்படி லோ வந்திருக்குமா? இப்போ புதுசாக வச்ச லோ இது. அப்போது ஆல்ரெடி ஒரு ஹையர் அண்ட் ஹை இருக்குது. இப்போ அடுத்தது ஹையை விட லோவாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்தது ஒரு ஹை, அந்த ஹைக்கு அடுத்து வந்தது லோ, அதனால் இந்த இடத்துக்கு பேர் ஹையர் லோன்னு சொல்லியிருப்போம். இப்போ இதை விட இது ஹை, அதனால் இது ஹையர் அண்ட் ஹை. இப்போ இதை விட இது லோ வரதுனால இந்த ஹை இதுக்கு அடுத்த வந்த லோ, அதனால் இது ஹையர் லோ. ஓகேவா? ஒரு மார்க்கெட் இந்த மூமெண்ட் படி தானே போகும். ஒரு ஹையர் லோவர் இந்த மூமெண்ட் படி தான் போகும். மேபி இது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த மூமெண்ட்ஸ் படி பார்க்குறப்போ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அகைன் ஹையர் அண்ட் ஹை, அண்ட் இது வந்து ஹையர் லோ. சப்போஸ் இப்போ இது ஒரு ஹையர் அண்ட் ஹை வச்சு இங்கேருந்து இப்படி கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இது என்னென்னு சொல்லுவோம்? புதுசாக ஒரு லோ க்ரியேட் பண்ணிடுச்சு. இந்த லோவை விட, இந்த ஹையர் லோவை விட புதுசாக ஒரு லோ க்ரியேட் பண்ணிடுச்சு இந்த இடத்த தாண்டி. அதனால் இது என்னது? லோவர் லோ. கரெக்டாக? இந்த லோவை விட இது லோவாக இருக்குன்றதுனால இது லோவர் லோன்னு சொல்கிறோம். இப்போ இந்த கான்செப்டில் பார்த்தீங்களா? கரெக்ட். இதை இப்போ இன்னொரு கான்செப்டில் பார்ப்போம்.